பாருங்க, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோ நடப்பு 365 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்ச் 16 என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க, மார்ச் 16 ஓகேவா. இதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 வந்து உங்களுக்கு வாக்குப்பதிவும், மே 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு எண்ணிக்கையும் நடக்கும் போது அதுக்கான தேதியை வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர், ஓகேவா, நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 ஆணையர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபீர் சிங் சாந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள். அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 1+2 இந்த வடிவமைப்புல அதனுடைய அமைப்பு இருக்கும். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போ இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 324 படி சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் நாட்டில் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல குறிப்பா நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க, டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்க, ஞானேஷ்குமார் அவர்கள். அதே மாதிரி 2 ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, ராஜீவ் குமார். வேற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி வந்து ஏப்ரல் 23 அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை மே 4. மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5.67 கோடி வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்து பாருங்க, சென்னை மியூசிக் அகாடமியோட விருது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விருதுமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை மியூசிக் அகாடமி கொடுத்த விருது தான். முதல் விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீத கலாநிதி விருது. முதல் விருது வந்து சங்கீத கலாநிதி விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீணை இசைக்கலைஞர். இப்ப வீணை இசைக்கலைஞரான டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுக்கு சங்கீத கலாநிதி விருது கொடுத்த அமைப்பு எதுனா சென்னை மியூசிக் அகாடமி. அடுத்து பாருங்க, சங்கீத கலா ஆச்சாரியா விருது. சங்கீத கலா ஆச்சாரியா விருது வந்து பாத்தீங்கன்னா சுகந்தா காலமேகம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு கர்நாடகா இசை கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான நபர். அதே மாதிரி சி ராஜேந்திரன் அவர்கள். இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சங்கீத கலா ஆச்சாரியா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது டிடிகே விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ராமானுஜாச்சாரியாலு அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிடிகே விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இசை அறிஞர் விருது பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, நிருத்திய கலாநிதி விருது ஜி நரேந்திரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஜி நரேந்திரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நிருத்திய கலாநிதி விருது. ஓகே, அடுத்து பாருங்க, நிருத்திய கலா ஆச்சாரியா விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜனார்தனன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனார்தனன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நடன இசைக்கலைஞர் பாட்டுல நடன இசைக்கலைஞரான ராஜேஸ்வரி அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு நடன இசைக்கலைஞர் பிரிவுல. அடுத்து பாருங்க, நடன இசைக்கலைஞர் பிரிவு வாத்தியத்துல வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி.கே. பத்மநாபன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. டி.கே. பத்மநாபன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான தினம் தான் பார்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய தடுப்பூசி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த டேட்ல கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 16 கொண்டாடப்படுது. ஏன் இந்த மார்ச் 16 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா நமக்கு இந்த போலியோ வைரஸ் வந்து நிறைய இந்தியாவில் அட்டாக் ஆகிட்டு இருந்தது. அப்ப அந்த போலியோ வைரஸை தடுப்பதற்காக போலியோ சொட்டு மருந்து, அதுக்கப்புறம் அதுக்கான தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டது. 1995 மார்ச் 16 அன்று இந்த தடுப்பூசி போடப்பட்டதால அதை நினைவு கூறும் வகையாக மார்ச் 16 நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தேசிய தடுப்பூசி தினம் கொண்டாடுறாங்க. அப்போ அங்க பாருங்க, 1995 தொடங்கப்பட்ட போலியோ திட்டத்தை நினைவு கூறக்கூடிய வகையில தான் இந்த தேசிய தடுப்பூசி தினம் என்பது கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்க, ஆர்பிஐ கணிப்பு, ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2026 டு 27 நிதியாண்டுல நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 7.2% இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அடுத்து ஆஸ்கார் விருது 2026, ஓகேவா, இது வந்து 98வது ஆஸ்கார் விருது வழங்கக்கூடிய விழா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ல வந்து நடக்குது. இப்ப இதுல சிறந்த திரைப்படம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பாருங்க, ஒன் பாட்டில் ஆஃப்டர் அனதர், அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக போர் அப்படின்றதுக்கு
சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகர் மைக்கேல் பி ஜோர்டான் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், சிறந்த நடிகை யாருன்னா ஜெஸ்ஸி பக்லி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, சாகித்ய அகாதமி விருது. நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். 2025க்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ்ல யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் எந்த நூலுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற நூலுக்காக இவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு குயிக்கான ஒரு ரிவிஷன் பார்த்துருமா? பாருங்க, சாகித்ய அகாதமி விருது 2025 யாருக்கு கொடுத்திருக்காங்க? தமிழ் பிரிவுல தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நூல் பாத்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள். சிறந்த நடிகை பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி பக்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார் விருது. அதே மாதிரி சிறந்த நடிகர் ஆஸ்கார் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மைக்கேல் பி ஜோர்டான் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த படம் பாத்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஒன்றன் பின் ஒன்றாக. இதுக்கு ஆஸ்கார்ல சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, 2026 ஆஸ்கார் விருது எங்க வழங்கப்படுது அப்படின்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் நகரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது. 98வது அகாடமி விருது, அதாவது ஆஸ்கார் விருது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்பிஐடைய ஜிடிபி கணிப்புப்படி இந்தியாவுடைய ஜிடிபி 7.2 இருக்கும். அடுத்து பாருங்க, தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16 கொண்டாடப்படுது. இது 1995 தொடங்கப்பட்ட போலியோ ஒழிப்பு திட்டத்தின் நினைவாக கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்க, சென்னை மியூசிக் அகாடமி சார்பாக நடன இசைக்கலைஞர் விருது வாத்தியத்துல டி கே பத்மநாபன் அவர்களுக்கும், நடன இசைக்கலைஞர் பாட்டுல ராஜேஸ்வரி அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. நிருத்திய கலா ஆச்சாரியா விருது ஜனார்தனன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, நிருத்திய கலாநிதி விருது நரேந்திரா. இசையறிஞர் விருது ஜி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், டி கே விருது இஞ்சிக்குடி சுப்பிரமணியன் அவர்களுக்கும், ராமானுஜ சாயுர்லு அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சங்கீத கலா ஆச்சாரியா விருது சுகந்தி காலமேகம் நரேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, சங்கீத கலாநிதி விருது டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுக்கு, வீணை இசைக்கலைஞரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க? தற்போது 5.67 கோடி. வாக்கு எண்ணிக்கை, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4 நடப்போது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 23. அடுத்து பாருங்க, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்னா ஞானேஷ்குமார். 2 ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, ராஜீவ்குமார். அப்ப இன்னைக்கு டேட்ல இருந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம், குயிக் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அப்படின்றது நம்ம இனிமேல் கொடுப்போம். வாரம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கோ. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம போடுற அப்டேட்ஸ் அப்படின்றது உடனே வரும். ஓகேவா? இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிமினரி மெயின்ஸுக்கு சேர்த்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க எழுதி பார்த்துக்கலாம்.